இந்த மலை இவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. லைக் யாரும் இருக்க மாட்டாங்க, கம்மி பேர் இருப்பாங்க நினச்சி மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. பட் லைட்டாக தான் யாரும் அதுக்கு மூச்சு வாங்குது. ஸோ எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரைடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ சின்ன ஷார்ட் ட்ரிப் மாதிரி தான். ஸோ நம்ம செலவே ரொம்ப குஷியாக இருக்கார். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா என்ன ராஜ்மாச்சின்னு ஒரு ஃபோர்ட் இருக்குது, அந்த ஃபோர்ட் தான் போகிறோம். அங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது, அதை காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கலாஜியில் உண்மையாக தான். ஸோ இப்போ நம்ம பசங்க எல்லோரும் வந்தாச்சு. ஸோ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ராஜ்மாச்சி ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பசங்க. நான் 4 பேர் போயிட்டுருக்காங்க. அந்த பச்சை கலர் தெரியுதா? ஸோ அது வந்து அவங்களாம் மகாராஷ்டிரன்ஸ் அவங்களாம். அண்ட் நம்மளை வழி நடத்தி கூப்பிட்டு போகிறது வந்து ஷானுன்னு ஒருத்தர் இருந்தான். ஸோ அவன் முன்னாடி போயிட்டுருக்கான். அண்ட் நம்ம செல்வாபாயும் நம்ம அருணும் ஒரு பைக்கில் வராங்க. ஸோ இன்றைக்கி இந்த 4 பைக் தான். ஸோ மொத்தம் 7 பேர் போகிறோம். ஸோ 7 பேர் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக கேம்பிங் பண்ணி ட்ரெக் பண்ணி கேம்பிங் பண்ணி ஸோ வேறு லெவலில் பண்ண போகிறோம். பட் இது நார்மல் கேம்பிங் கிடையாது. ஸோ இந்த கேம்பிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேம்பிங். ஸோ இது நான் எப்போவுமே பண்ணுற மாதிரி சும்மா போய் கேம்ப் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி இல்லை. இது ஆக்சுவலி எதுக்காக போகிறேன்னா ஃபயர் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மின்மினி பூச்சி. ஸோ மின்மினி பூச்சி வந்து இதுதான் அந்த சீசன் பார்த்துருங்க. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து ஜூன் டு செப்டம்பர் மழை வரும். ஸோ இது வந்து இப்போ சம்மர், இப்போ வந்து மே. ஸோ மே டு ஜூனுக்கு பிட்வீன் தான் சம்மர் முடிகிற டைமும் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கும் இடையில தான் அந்த மின்முனி பூச்சி வரும். ஸோ மின்முனி பூச்சி வந்து அது வந்து இனப்பறக்கம் செய்யும் பார்த்துருங்க. ஸோ அந்த டைமில் வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் அது வந்து மகாராஷ்டிராலே பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. ஒரு 5-6 இடம் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் அது வந்து இந்த இனப்பறக்கம் செய்யறதுக்காக வரும். ஸோ அந்த இனப்பறக்கம் செய்யும் போதில் வந்து அதுக்கு பேக் சைடில் வந்து லைட் எரியும், டிக்கெட்டுக்குன்னு லைட் எரியும். ஸோ அந்த லைட்டு வந்து நைட்டில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க. ஃபுல்லாக வேறு லெவலில் தெரியும். இப்படி 1-2 இருக்காது, குத்தாக தெரியும் ஃபுல் லைட்டு. அசியூம் பண்ணி பாருங்களா அது எப்படி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக இருக்குது, வெறும் லைட்டு மட்டும் மின்மணி மாதிரி எரியும். லைக் இப்போ நீங்கள் வானத்தை மேலே பார்க்கிங்கன்னா ஸ்டார்ஸ் எப்படி லைக் ப்ரைட் இதாகுது, லைக் மினுங்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் நேரில் அப்படி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் எப்படி பார்க்கலாம். லைக் அது வந்து ஃபுல் எல்லோ கலராக அப்படி மினுங்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த காட்சி இருக்குல்ல, அது வேறு லெவல் காட்சி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். லைக் இன்னொரு 2 பிளான் போடுறது கொஞ்சம் லேட்டு தான். இன்னொரு 2 வாரம் அப்படின்னா போயிட்டுனா அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ மழை பெஞ்சிடும். இன்னும் 2 வாரத்தில் மழை பெய்யும் கண்டிப்பாக. இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரத்தில் கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றுமே பார்க்க முடியாது. அது எல்லாமே பேரும், அது இனப்பறக்கம் செஞ்சுட்டு அது பேரும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கணும் தான். மகாராஷ்டிராலேருந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் நடக்குதோ அந்தந்த ஏரியாவில் வந்து அந்த ஊருக்காரங்க வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் அதை பாதுகாப்பாங்க. ஸோ அது நம்ம பண்ண மோஸ்ட்டாக சர்டன் சேஃப்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சேஃப்டிஸ்லாம் நம்ம செக்யூர் பண்ணோம். லைக் அது பக்கத்தில் போகக்கூடாது, அது பூச்சி இருந்தால் அது பக்கத்தில் டார்ச்சில் அடித்து பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு இனப்பறக்கம் செய்யும் போது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ட்ரெக்கிங் அங்கே போனோன்னே சொல்கிறேன். ஸோ இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா மணி 5 o'clock ஆகுது. 3-4 o'clock தான் எனக்கும் ஆஃபீஸ் இருந்துச்சு. காலையில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு சாட்டர்டே ஹாஃப் டே. ஸோ அதை முடிச்சுட்டு தான் இப்போ நான் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணணும். வீடும் மேனேஜ் பண்ணணும், ஆஃபீஸும் மேனேஜ் பண்ணணும், ஒர்க்கு ட்ராவலிங் எல்லாமே மேனேஜ் பண்ணணும். ஸோ இது வந்து சொல்ல போனால் காலையிலே கிளம்பணும். நம்ம தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ மும்பைலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 hours 45 minutes அண்ட் கிலோமீட்டர்ஸ் 98-97 கிலோமீட்டர்ஸ். ஸோ பார்ப்போம், போயிட்டுருக்கோம். ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா இங்கேருந்து நாங்கள் போகிறது பிரச்சனை இல்லை. ஸோ அங்கேருந்து ட்ரெக்கிங் வந்து இருக்குது, அது மேலே ஏறணும். ஸோ அது வந்து அரவுண்டு 1.5 மணி நேரம் ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ 1.5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி தான் மேலே போகணும். பட் இருட்டிடுச்சுன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே தெரியுதா, அது ஃபுல்லாக எப்படி ப்ரௌனாக இருக்கலாம். இன்னும் 2 வாரத்தில் பாருங்கள், 2 வாரம் இல்லை 3 வாரத்தில் இந்த இடம் ஃபுல்லாக பச்சைன்னு ஆயிரும். இது ஆக்சுவலி ஒரு லொக்கேஷன் பாயிண்ட்டு. இங்கேருந்து இந்த ஃபுல்லாடி இப்போ நம்ம ஒரு மலைக்கு மேலே இருக்கோம். ஸோ அந்த வியூ பார்க்கறதுக்காக இங்கே எல்லோரும் நிற்காங்க அப்படி. ஸோ மும்பையில் மகாராஷ்டிராவில் இது ஒரு ஃபேமஸான பாயிண்ட்டு கண்டாலா பாயிண்ட்டு நினைக்கேன். கண்டாலா பாயிண்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த சன்செட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த இடத்துல. இந்த டைமில் சன்செட் தெரியுதா. ராஜ்மாச்சி ஃபோர்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. ரோடு தான் சரியில்லை. ஷெட் ஓஹோ ஓ செல்வா பாய்
உங்களுக்குன்னு வண்டி, இந்த லொக்கேஷன் உங்களுக்காக. ஜிஎஸ் வாங்கிட்டு ஆஃப் ரோடிங் பண்ணோம் நீங்களா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்போ இந்த இருட்டு மணி எத்தனை மணி 7:20 ஆயிட்டா. எப்படியும் ஒரு 7:40 போய் சான்ஸ் பண்ண நினைக்கேன். 15 மினிட்ஸ் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 15 நிமிஷம் ஆகும் போயிடலாம் உள்ள அப்படின்ட்டு. ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்கு என்ன போய் சேரல, பேஸ்மெண்ட்டில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ரெக் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே போய் இருட்டில் டென்ட்டை மாட்டிக்கிட்டு சாப்பாடு பொங்கணும், ரொம்ப முக்கியம் வயிறு பசிக்கு. ஸோ சாப்பாடெல்லாம் கொண்டு வரல, பொங்கணும். நாங்கள் பொங்கி சாப்பிட போகிறோம். டுடேஸ் பாய்ஸ் குக்கிங். பசங்க எல்லாமே அரிசி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தாங்க அடுப்பு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இருக்கிற கட்டையை வச்சு எரிச்சு பார்ப்போம். கட்டை எரியுதான்னு தெரில, மழை கொஞ்சம் பெஞ்சிருக்கு, அதெல்லாம் கட்டை கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஆனால் அளவில் பேக்கப்புக்கு நாங்கள் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, கெரோசின் ஜெல்லியும் வச்சுருக்கோம், ப்ளஸ் ஸ்டவ்வும் இருக்குது. அது மாதிரி இடிச்சிருப்பான் 2 நிமிஷம். ஸோ பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அந்த ஆஃப் ரோடிங்கில் இது வரைக்கும் நான் கீழே விழுந்தது கிடையாது. பீக்கில் எல்லாம் இருக்க இதில் வந்து ஃபோட்டோ எடுப்போம். இந்த மலை இவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? லைக் யாரும் இருக்க மாட்டாங்க, கம்மி பேர் இருப்பாங்க நினச்சி மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. பட் ஏன்னா இது லிமிட்டட் டைமுக்கு தான் இருக்கும். ஸோ அதே அந்த லிமிட்டட் டைமுக்கு மகாராஷ்டிரா, மும்பைலேருந்து பூனாலேருந்து அப்படி நிறைய பேர் வருவாங்க இங்கே. ஸோ இதுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் பைக் இருக்குது லொக்கேஷன் போட்டால் வந்துடலாம். பட் இதே நீங்களோட பைக் இல்லை, நான் ட்ரெயினில் வந்துடணும், ஆனால் பட் எனக்கு இந்த லொக்கேஷன் பார்க்கணும், ஃபயர் ஃப்ளீஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி வரலாம் அப்படின்னா, இப்போ மும்பையில் பூனே எங்கே இருந்தாலும் லோனாவாலா ஸ்டேஷனுக்கு வந்தாலே போதும். ஃபஸ்ட் நீங்கள் லோனாவாலா ஸ்டேஷனுக்கு வரணும். ஸோ அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும், பார்த்துங்க நிறைய சும்மா நிற்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டீலிங் பேசணும் பார்த்துங்க. அவங்க வந்து டேரெக்டாக அவங்கள மேலே பாயிண்ட்டில் கொண்டு விட்ருவோம். நீங்கள் நடக்கலாம் தேவையில்லை. பட் ட்ரெக்கிங் இப்போ எங்களுக்கு நாங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு போகிறோமோ அந்த பாயிண்ட்டே விட்ருவோம். பட் ஆனால் அங்கேருந்து நீங்கள் 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி அந்த சும்மா நம்பர் இதை வாங்கி வைக்கணும். குரூப்பாக போங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வேலிடாக இருக்கும் பார்த்துருங்க. किधर जाने का अभी? यही है क्या? हाँ ठीक है. ஸோ இங்கே எழுதியிருக்கு ராஜமாச்சி இந்த சைடு, இன்னொரு இடம் ஏதோ இருக்குது உதயவாடியா ஏதோ எழுதியிருக்காது அந்த சைடு. ஸோ ராஜமாச்சி. ஸோ நீங்களும் அப்படியே வந்தீங்கன்னா பார்த்துடுங்க, 2 வழி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அடிக்கணும் உள்ள. ஓகே. அண்ட் அது மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அது சொன்ன மாதிரி அந்த சுமோவில் வரணும். பட் சுமோவில் வந்துட்டு அங்கே இருந்தால் டீலிங் பேசினா 250, 300 எவ்வளோ வாங்குவான் நினைக்கிறேன் பர் பர்சன் மேலே கொண்டு கொடுத்துக்கு. எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம். ஒருத்தவங்க செலவை 500 வாங்குவான், செலவை 350 வாங்குவான், 250 வாங்குறவங்க இருக்கான். ஸோ அது அவன் ஆள் பார்த்து தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அது நம்ம டீலிங் பேசி இவ்வளோ பேர் இருக்கோம், எனக்கு இவ்வளோலாம் பண்ணி கொடு அப்படி பேசி எடுத்து தான் நம்ம போக முடியும். இதை ஃபிக்ஸு ரேட்டு அப்படிலாம் கிடையாது இங்கே. ஸோ நீங்கள் நினைக்கலாம் லைக் பைக்கில் மட்டும் தான் போக முடியுமா அப்படிலாம் இல்லை. உங்களோட கார் இருந்தாலும் வரலாம், உங்களோட ஜீப் இருந்தாலும் கொண்டு வரலாம் மேலே. ஸோ முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, 2 கார் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம பேஸ்மெண்ட் இறங்கிட்டோம். ஸோ அங்கே இருக்க பேஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஸோ நான் வந்து டார்ச் வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 hour ட்ரெக்கு. ஸோ ஆட்கள் தெரியுதா? ஸோ இது தான் அந்த மலை பார்த்துருங்க. இந்த மலைக்கு மேலே போகிறது தான் 1 hour ஆகும். லைட்டாக தான் ஏறினா அதுக்குன்னு மூச்சு வாங்குது. 1 hour மேலே போய்ட்டு அங்கே போய் சாப்பாடெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். என்னடா அது லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். ராஜ்மாச்சி का फोर्ट का மேலே एकदम டாப்பில் உட்காந்துருக்கோம்.
ஸோ இப்போ சுற்றி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது வந்து ராஜ்மாச்சிகா ஃபோர்ட். ஸோ ராஜ்மாச்சிகா ஃபோர்ட்டுக்கு எக்தம் டாப்பில் உட்காந்துருக்கோம் பார்த்துருங்க. ஸோ இதுக்கு நான் கலர் நான் நாளைக்கு மார்னிங் அந்த வியூ காமிக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நாங்கள் எந்த இடத்துல டென்ட்டு போட்டோன்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி இது ஃபுல் டீப், உங்களுக்கு லைட்டு தெரியுது, அது ஃபுல் அதுதான் ஊர். ஸோ நாங்கள் எக்தம் மேலே டாப்பில் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ சமையல் பண்ண போகிறோம். இங்கே 2 டென்ட் வரப்போகுது. ஸோ அங்கே சமையல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நைட்டு இப்படி தெரியுது, பட் பகலில் வேறு லெவலில் தெரியும். லெட்ஸ் ஹோப். இப்போ நாங்கள் சமையல் பண்ண போகிறோம். நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம். இது கே ரைஸ் பண்ணார புலாவ் ரைஸ்னா புலாவ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிலே இல்லாமல் புலாவ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆயில் பதிலாக தண்ணி ஊற்றி பண்ணிட்டு இருக்கோம். ஆயில் கொண்டு வர மறந்துட்டாங்களே. இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கு. 0 oil cooking and the cooking master name नाम बता. मेरा नाम पवन है. And Pawan is making a delicious food for us tonight dinner. Zero oil. थोड़ा सा नमक और मिर्ची दे दो. ओके सर. कितना डालूं? थोड़ा और. जितना अर्सा काट के गई थोड़ा और. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சாப்பாடு ஃபைனலாக 3 மணி நேரம் கழிச்சு. இது வந்து ஆயில்லெஸ் ஃபுட்டு. ஆயில்லெஸ் ஃபுட்டு, ஆயிலே போடாமல் ஆயிலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி நாங்கள் இந்த சாப்பாடு பண்ணியிருக்கோம். 3 மணி நேரம் கழிச்சு ரொம்ப போராடி இந்த சாப்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். The taste behind of this food is this man, Pawanji. ஸோ இப்போ ஃபுல்லாக பசங்க பண்ண சமையலில் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேறு லெவலில் சமையல். ஸோ உப்பு இல்லாமல் சாப்பாடு, ஆயில் இல்லாத சாப்பாடு. ஸோ இப்போது 2 டென்ட் இருந்து எல்லோரும் தூங்க போயாச்சு. ஸோ நாளைக்கு காலையில் ஒரு வித்தியாசமான இதாட்டு பார்க்கலாம். ஃபயர் ப்ளேஸும் பார்த்தோம். முதல்ல நான் அந்த ஃபயர் ப்ளேஸை பார்த்தேன். ஸோ இப்போது நாங்கள் தூங்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அருண் கேட்குற. ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம் மார்னிங்கில். ஸோ நாளைக்கு ஒரு புது சன்ரைஸோட பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் சன்ரைஸ் பார்க்க முடியல, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருந்துச்சு. ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா மணி 8 மணி ஆகுது. ஆனால் இந்த ஃபாக்லாம் போகல, கொஞ்சம் நவுண்டுட்டு இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து இந்த சைடு மேலே இருந்தோம் பார்த்துங்க. மேலே இருந்தோம். பட் க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. எங்களுக்கே லைக் என்ன இதாகிடுச்சு, ரொம்ப க்ரௌடு. எங்களுக்கே போர் அடிச்சுட்டு ரொம்ப, அவ்வளோ க்ரௌடு இருக்குது. நாங்கள் நல்ல வேலை நைட்டு டென்ட் போட்டதால தான் நாங்கள் தப்பித்தோம். இல்லாட்டி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நாங்கள் ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம், ஃபயர் ப்ளேஸ் பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஸோ ஃபயர் ப்ளேஸும் பார்க்க முடிஞ்சு கண்ணால். ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஃபயர் ப்ளேஸை. அதுக்கப்புறம் கேம்பிங், ஃபயர் கேம்பிங், ட்ரெக்கிங் அப்படிலாம் பண்ணி ஃபுல் என்ஜாய் பண்ணி பசங்க எல்லாமே சேர்ந்து ஃபுல்லாக லைக் குக்கிங்லாம் பண்ணி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி. ஸோ இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ இதேமாதிரி ஃபோர்ட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு லேக் உண்டு. ஸோ இந்த லேக் வந்து மழை காலத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரொம்ப கிளியராக இருக்கும், பியூராக இருக்கும். நாங்கள் சாப்பாடுக்கு இந்த மாதிரி தண்ணி தான் மேலே ஒரு இடத்துல எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக நிறச்சி சோறு அதில் தான் போகணும், குடித்தோம். அதில் தான் ஆக்சுவலி மழை காலத்துலேருந்து ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து இதுலேயே ஸ்டோர் ஆகும். யாரும் வரமாட்டாங்க உள்ளே வந்து குளிக்கதோ எடுக்கதோ வரமாட்டாங்க. அது அந்த காலத்தில் அவர் பிளான் பண்ணி, சிவாஜி மகாராஜ் வந்து பிளான் பண்ணி அப்படி பண்ணி வச்சுருக்காரு ஃபுல்லாக. அப்படி எல்லா எந்த ஃபோர்ட் பண்ணிங்கனாலும் இப்படி உங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் கிடைக்கும். ஸோ இப்போ ட்ரெக்கிங் வரவங்க யாராட்டும் வரவங்க வந்து இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபைனலி நம்ம ராஜமாச்சி ஃபோர்ட்க்கு ட்ரெக்கிங் பண்ணி முடிச்சிட்டோம், கேம்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் லைக் இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிடுறோம். ஸோ மறுபடியும் ஒரு 10-11 கிலோமீட்டர் ஆஃப் ரோடிங் இருக்குது பார்த்துருங்க. அண்ட் நீங்களும் வரதா இருந்தால், ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போஸ்ட் நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வச்சுருக்கேன் ரிலேட்டடான ராஜமாச்சி ட்ரக் ரிலேட்டடு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜமாச்சி ஃபோர்ட் நீங்கள் ஃபயர் ப்ளேஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா, இல்லை கேம்பிங் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கரெக்டான இதுதான். ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டான இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு ஈஸின்னா மீடியம்
ஒரு மீடியம் லெவலான ஒரு ட்ரெக்கிங் தான். ஸோ யாருனாலும் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் ஹோப்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த கேம்பிங் ஏதாட்டு ட்ரெக்கிங் அப்படி எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அடுத்த இதில். அதுடன் டாடா பாய் ஃப்ரம் டேனி.